பெருமக்களே, சரி, நம்முடைய அறக்கட்டளையுடைய சார்பிலே நடக்கின்ற திருமந்திரத்திற்கு அவரவர்கள் அவர்களுக்கு தகுந்த முறையிலே உதவி செய்கிறார்கள் என்பதை இங்கே சொல்லணும். சிவஞான சித்தியார் காலையிலே தொண்டை மண்டல ஆலயத்தில் நடத்துகின்ற அந்த பாடத்திற்கு குறிப்புகளை எல்லாம் எழுதுவது நான் தான் எழுதுகிறேன். ஆனால் தட்டச்சு செய்கின்றவர் ஒரு மாணவர், அவர் பாண்டிச்சேரியில் இருக்கிறார். தட்டச்சு செய்து திருத்தம் செய்து என்னிடத்தில் அனுப்பினால் நான் நம்முடைய கலைவாணி அம்மாவுக்கு அனுப்புவேன். அவங்க தான் அதை முறையாக, நேற்று ரொம்ப லேட்டாக போச்சு, நேற்று மதியானம் 12:30 மணிக்கு தான் அவங்களுக்கு அனுப்பிச்சேன். ஏன்னா அவர் ரொம்ப அவர் பாம்பே போயிட்டுருக்கிறார். நான் ஐயா நான் ஃப்ளைட்டில் இருக்கிறேன், நான் இறங்கி சொல்கிறேன், அந்த அளவுக்கு பொறுப்பாக செய்தார். 1:30 மணிக்கு தான் அவருக்கு அம்மாவுக்கு அனுப்ப வேண்டியதாக இருந்தது. உடனே அவங்க போட்டு கொடுத்தாங்க. அதே போல் இப்போ பின்னால் அமர்ந்திருக்கிற நம்முடைய காஞ்சிபுரம் சீனிவாசன் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க தான் வாலண்டியர் பண்ணாங்க. திருவந்தரத்தை நீங்கள் கையில் எழுதுறீங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் முன்னே எழுதுனா நான் இந்த மாதிரி டைப் பண்ண முடியும் என்று அவங்க சொன்னாங்க. அதனால் நான் ட்ரையல் பார்க்குறப்ப தான் நான் என்ன செய்தேன், அவங்க சொன்ன உடனே நான் எழுதி அனுப்பிச்சிட்டேன். ஒரு 4 பாட்டு எழுதி அனுப்பிச்சேன். அடுத்த 1 மணி நேரத்தில் டைப் பண்ணி வந்துடுச்சு. எனக்கு 1 மணி நேரம் தான். பார்த்தா நான் உடனே அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன சார்னா, அது போதும் சார், எனக்கு டைம் நல்லா முடிச்சிட்டேன் அப்படின்றார். சரி, இவ்வளோ வரையும் முடிக்கிறார் இல்லையா, எனவே அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் உங்களுக்கு இன்றைய பாடத்திட்டத்தில் உங்களுக்கு டைப்பிடு வெர்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. அதாவது தப்பு இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். அது கொஞ்சம் திருத்தி இருக்கிறோம், நாம் தெளிவாகவும் படிக்கலாம். என்னுடைய கையெழுத்து காட்டியும் தெளிவாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் படிக்கலாம். இனிமேல் பட்டு அவர் அந்த வகுப்புக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை நான் அதை நான் சொல்லிடணும் இல்லையா. அது இயல்பாக அப்படி உதவி செய்கின்றவர்களுக்கு தான் மறுபடியும் போய் உதவ வேண்டும் இல்லையா. அதாவது உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து என்றார். ஏதோ எந்த உதவி செய்கிறானோ இது பெரிய உதவி. இந்த மாதிரி பாடம் சொல்கிறவங்களுக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் ஞானதானம் செய்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. எத்தனையோ தானம், விஷயதானம். அதில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொடுப்பது ஞானதானம் என்பார்கள். அதுபோல் இந்த ஞான விஷயத்தை அவர் பொறுப்பெடுத்து உடனே செய்து கொடுத்துருக்கிறார். அதனால் அடுத்து 16ஆம் தேதி நமக்கு இருக்குது. அதனால் நாளை மறுநாள் கூட நான் எழுதிடுவேன். எழுதிட்டு ஐயா கிட்ட அனுப்பிச்சா சீக்கிரம் வந்துடும். நான் அவர்கிட்டே கேட்டுட்டேன். சிவஞான சித்தியார் திருநாவுக்கரசன் ஒரு ஆராய்ச்சி மாணவர். அவர் ரொம்ப பிஸி பாவம். அவர் அதுக்கு இடையில இரவெல்லாம் உட்கார்ந்து அடிக்கிறார். நான் அதான் அவர்கிட்ட கேட்டேன், சிவஞான சித்தியார் உங்கள்கிட்ட அனுப்பலாமான்னு கேட்டேன். தாராளமாக அனுப்புங்க, நான் செய்து கொடுக்குறேன்றார். அதனால் அந்த 2ஐயும் நான் அவர்கிட்ட கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு அன்பர் நமக்கு உதவுகிறார். அதை ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு பின்னணியில் தான் உங்களுக்கு இந்த குறிப்பு உங்களுக்கு கிடைக்குது. இந்த குறிப்பை ஜாக்கிரதையாக ஒரு ஃபைல் போட்டு வைத்துக்கொண்டு தான் நீங்கள் வைத்துக்கணும். போன வகுப்பு நான் வரல சார், இந்த வகுப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி போகிறாங்க. போன வகுப்பு வந்திருப்பாங்க, அவங்க அது எங்கே இருக்குன்னு தெரியாது, மறுபடியும் ஒன்று வாங்குறாங்க. அது மாதிரி இல்லாமல் 16 அடுத்து 16ஆம் தேதி தான், அதாவது அடுத்த வாரமே. ஏன்னா 19 முதல்ல சொல்லியிருந்தாங்க. 19ஆம் தேதி இங்கே ஒரு விழா நடக்கிறதுனால அது 16ஆம் தேதியாக மாற்றிருக்கணும். அது அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு அந்த மாதிரி வரும், பார்க்கலாம். சரி, அடுத்த 36வது மந்திரம். கொண்டை சக்கரத்துள்ளே குணம் பல. கொண்டை சக்கரத்துள்ளே குறி 5. கொண்டை சக்கரம் கூத்தன் எழுத்து 5ம் கொண்டை சக்கரத்துள் நின்ற கூத்தே என்று வருது. கொண்டை என்பது செயப்படு பொருள் வினை முதல் போல் கூறப்பட்டதுன்னு ஒரு குறிப்பு கொடுத்துருப்பேன். அது இலக்கண முறையில் அப்படி சொல்லுவாங்க. கொண்டை என்று சொன்னால் கொல்லப்பட்டன்னு அர்த்தம். அந்த இடத்துல பாட்டு கொண்டன் இருக்கும், ஆனால் கொல்லப்பட்ட என்றுதான் அதுக்கு அர்த்தம். பாட்டில் சில சமயம் அப்படி வரலாம். அதை பொருள் கொள்ளுகிற பொழுது அது செய்யப்படு பொருளாக சொல்லணும். ஏதோ தான் கொண்டது போல, வினை முதலாக தான் கொண்டது போல வருது, அல்லது கொல்லப்பட்டன். சக்கரத்தை நாம் கொள்ளுகிறோம், இதை நாம் ஒரு வழிபாட்டு முறையாக எந்திரமாக கொள்ளுகிறோம். எனவே கொல்லப்பட்ட இச்சக்கரத்துள்ளே குணம் பலன்றார். குணம் என்றால் நன்மையின் அர்த்தம். பல வகையான எழுதியிருப்போம். நன்மைகள் பல. பொதுவாக நன்மை என்று சொன்னால் அது வீடு பேர் என்று தான் சொல்வாங்க.
நன்மை என்றால் சிறப்புடையது நன்மை. பரிவேலழகர் எல்லா பொருளைக் காட்டிலும் வீடு வேறு சிறப்பு, வீடு சிறப்பு ஆதலால் அதை சிறப்பு என்றார். திருவள்ளுவர் சிறப்பு என்ற சொல்லால் குறிக்கிறார் என்கிறார் பரிவேலழகர். திருக்குறளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும், அறத்தை விட உயர்ந்து அறத்தினங்கு வேறு ஒன்று இருக்கான்னு கேட்கிறார். அவர் சிறப்பு என்பதை வீடு பேருன்னு எழுதுகிறார் பரிமேலழகர். நீங்கள் செய்கின்ற அறத்தினாலே, நல்ல அறத்தினாலே, அதாவது சிவபுண்ணியத்தினாலே உங்களுக்கு வீடு பேறு கிடைக்கும் என்று தான் வள்ளுவர் சொல்லுகிறார். இல்லை, அது பசு புண்ணியமாக இருந்தால் செல்வம் கொடுக்கும், உங்களுக்கு இந்த உலகத்திலே செல்வத்தை கொடுக்கும் என்று. உயர்ந்த செல்வமாக இருப்பது, வாராத செல்வம் என்பது வீடு பேறு, வந்து வந்து போகிற செல்வம் என்பது நாம் நினைக்கிற செல்வம். எனவே அதையும் கொடுக்கும், நிலையான செல்வத்தையும் கொடுக்கும். அப்போ சிறப்பு என்பது வீடுன்னு அர்த்தம். அதனால்தான் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது, அந்த சிறப்பை தருவது, வீடு வேற்றை தருவது செம்பொருள் என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த செம்பொருள் என்பதற்கு அழகான விளக்கத்தை பரிவேலழகர் தருகிறார். அதை இன்றைக்கு காலையில் கொடுத்துருக்க நோட்ஸில் கொடுத்துருக்குறேன். காலையில் அதை நடத்த முடியல. ஆனால் அங்கே குணம் என்றால் நன்மை, அதை எடுத்தல் ஓசையால் கூறி பொருள் காண்கன்னு எழுதியிருக்காங்க உரையில். இதெல்லாம் அந்த உரையாசிரியர்கள் செய்கின்ற ஒரு சிறப்பான விஷயங்கள். கொண்டை சக்கரத்துள்ளே குணம்பலன் நான் படித்தேன். என்ன சொல்கிறாங்க, குணம் பலன் இருக்கு இல்லையா, பல என்பதை எடுத்தல் ஓசையால் உறக்கி சொல்லுன்றாங்க. செய்யுளை படிக்கிற பொழுது எப்படி படிக்கணுன்றதுக்கு லயலா காலேஜில் ஒரு ஆங்கில பேராசிரியர் இருந்தார், ஒரு ஃபாதர். அவர் ஷேக்ஸ்பியரில் ரொம்ப திறமையானவர். அவர் என்ன செய்வாராம், மாணவர்கிட்ட ஷேக்ஸ்பியர் நடத்துகிற பொழுது மாணவர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவாராம். அந்த மாதிரி படிக்கிற பொழுது அவங்க அதை முறையாக அந்த ஸ்டைலாக படிக்கணும், நாடக பாணியில் படிக்கணும்லாம் அவர் சொல்லுவாராம். அந்த மாதிரி ஒரு பையன் படிக்கிற பொழுது அதில் ஹா ஏஹெச்ஓல ஓஹெச்ஓ வரும் இல்லையா, அப்படி வரும். வந்தவுடனே அவன் என்ன பண்ணான், ஹா அப்படின்னானா. டேய் அது ஆ இல்லைடா ஹா என்று சொல்கிறா அப்படின்னா. இந்த நாடகமோ திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனகர்த்தா என்ன பண்ணுவார், வசனத்தை சொல்லி கொடுப்பார். ஆனால் எழுத்தில் அம்மான்னு தான் இருக்கும். அம்மான்னா அம்மான்னு கூப்பிட்றதா இல்லை உதவாங்கி அம்மான்றதா இல்லையா, ஆச்சரியத்தில் அம்மான்றதா, அதில் இருக்காது. அதில் இருக்காதுல வசனகர்த்தா என்ன பண்ணுவார், இது இந்த ஸ்டைலில் சொல்லு என்று சொல்லுவார். இதெல்லாம் இன்றைக்கி நாடகத்தில் பாணியில் சொல்லி கொடுத்துட்றோம். பழைய புலவர்கள் என்ன பண்ணுறது, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓசையை வைத்துக்கொண்டு, அதாவது அளபடை, இன்னிசை அளபடியாக இருக்கலாம், செய்யுளசையாக இருக்கலாம், அது போன்ற அளபடை வைத்துக்கொண்டு சில சொல் சேர்த்து, 2 சொற்களை சேர்த்து இதுவோ அந்த உணர்ச்சி எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று அவங்க சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியரை பற்றி நிறைய சொல்லுவாங்க நாடகத்தில். நாம் ரொம்ப படிக்கலை, படித்தவர்கள் நான் சொல்கிறேன். தெரிந்த ஒரு விஷயம், அந்த ஜூலியஸ் சீசரை எல்லாம் கொள்கிறாங்க, நண்பர்களாக இருக்கின்றவங்களாம் கொள்கிறான். அது கடைசி சீனில் கொள்கிறாங்க. அப்போ புரூட்டஸ் கூட கொல்லுவான். புரூட்டஸ் சொல்கிற பொழுது எல்லாரும் குத்திரத்தை வாங்கிக்குவான் ஜூலியஸ் சீசர். ஏன்னா இவெல்லாம் ரொம்ப நம்பாதவன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யார், திக் ஃப்ரெண்டு யாருன்னா புரூட்டஸ் தான். அவன் கடைசியில் குத்துவான், ஓங்கி குத்துவான். யூடியூப் புரூட்டஸ், நாம் அதான் யூடியூப் புரூட்டஸ் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, நாம் எல்லாம் சொல்கிறது தான். இதை நான் ஒரிஜினலில் படித்தேன். ஒரிஜினலில் படிக்கிற பொழுது அந்த இடத்துல மட்டும் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறார், யூடியூப் புரூட்டஸ்னு எழுதுனா யூடியூப் புரூட்டஸ்னு எழுதணும். அப்படி இல்லாமல் எட்டு புருட்டு அப்படின்னு வரும். அது லாட்டின் வேர்டு. லாட்டில் அது எப்படி அமையுமோ அதுபோல் எழுதுகிறார். அது ஏன் அங்கே அது மட்டும் ஏன் லேட்டில் எழுதுறாருன்னா, குத்துப்பட்டா யூடியூப் புருட்டுன்னு சொல்ல முடியாது. சரியான வலியோடு இருக்கும் பொழுது நீயோடா என்று சொல்கிறார் இல்லையா, யூட்டு என்று அந்த பெயின் இருக்கு இல்லையா, அந்த பெயினோடு வார்த்தைகள் சரியாக வராது. அதுக்காக லேட்டின் வேர்டு அங்கே போடுறான். அப்போ அவன் எவ்வளோ எண்ணியிருக்கான் பாருங்கள். அந்த நாடகமான அது அதில் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா. அது ஸ்டேஜில் பண்ணுற பொழுது இப்படிலாம் நடிக்கிறதுக்காக உரைநடையிலே வசனத்தில் அவன் இட்டு புரூட்டஸ் அவன் எழுதலாம், பார்க்குறோம். இதுபோல் நம்ம ஆட்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்திலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அளபடை போட்டு 4-5 அளபடை இருக்கும். அது எது போலன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ரொம்ப வேண்டியதில்லை, சோழன் கிள்ளி வளவன் அவன் மலையமான் திருமுடிக்காரனுடைய குழந்தைகளை கொல்ல வரான். மலையமான் திருமுடிக்காரி வள்ளல்,
அவன் வெற்றி பெற்றுடுறான். அவன் தப்பிச்சு போயிடுறான், அரண்மனை விட்டு தப்பிச்சு போயிடுறான். காரி அரண்மனை குழந்தைகளை பிடிச்சி வந்துடுறான். அந்த கிள்ளி வளவன் பிடிச்சு வந்துட்டு என்ன பண்ணுறான், நடுத்தர நிற்க வைத்து யானைக்காலை இடற செய்கிறான். யானை வருது. அங்கே யானைக்கால் என்ன ஊர் மக்கள்லாம் சேர்ந்திருக்கிறார்கள். கேட்டுட்டு கோவருக்கிறாரன் ஓடியாடுறாரு. அவங்களாம் மற்ற யாரும் அவனை தடுக்க முடியல, மன்னனை தடுக்க முடியாது. புலவருக்கு என்ன கிடக்குது, அவர் பாட்டு நேராக வருகிறார். அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டம்போராக அவர் பாடுறார். நீயே என்ற அடப்பாவின்றவளே நம்ம அதே மாதிரி வார்த்தையை நீயே அடப்பாய் நீ ஆடா யார் நீ என்றால் புறவின் அல்லல் அன்றின்னு வரிசையாக சொல்கிறார். புறாவுக்காக சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்தவ நாடுடா உன்னுடைய நாடு, உன்னுடைய அரசன் நீ சோழன் அல்லவா. நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் என்றால் கன்றுக்காக மகனை கொடுத்துருக்கிறான் மனுநீதி சோழன். இதையெல்லாம் கோட் பண்ணுறார். நீயே என்று ஆரம்பித்து புறவின் அல்லல் அன்றின்னு அந்த வரிசையாக சொல்லிட்டு வரிசையாக முடிச்சாச்சு. அழகாக சொல்கிறார். குழந்தை தானப்பா, எப்படிப்பட்ட குழந்தை என்று சொன்னால் மன்று மருண்டு நோக்கினார். கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்குதான். குழந்தைங்களுக்கு என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்க்குதான். அழுது கொண்டே பார்க்குது. அழுது கொண்டே மன்று மருண்டு நோக்கி அழுகிறது. அழால் மறந்த என்றால் யானை வருதான். யானை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். யானைன்றான். அந்த குழந்தை எப்படி தன்னை கொல்ல வருகின்ற யானை அது களிறு கண்டு அழால் மறந்த புந்தலைச்சிறார். தன்னை கொல்ல வருகின்ற யானை என்று தெரியாமல் குழந்தைங்க சிரிக்குதுரா. அப்படிப்பட்ட குழந்தைங்களை போய் கொல்ல போறடா என்று இதெல்லாம் சொல்லிட்டு பார் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், ஏதாவது செய்துக்கோ என்று சொல்கிறேன். இப்போ நம்ம அதே வரிதான். கேட்டனையாயின் வேட்டரு செய்மே முடிக்கிறார் பாட்டை. நான் சொல்லிட்டேன்பா, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீ உன்னுடைய அதிகாரத்தினால கொன்றா கொல்லு, இல்லை குழந்தைங்களை விட்டா விடு, அது இஷ்டம் என்று முடிக்கிறார். என்றால் அந்த பாட்டு அவளை ட்ரமடைஸ் பண்ணி என்னென்ன சொற்கள் எப்படி போடணும், சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தை அழுகின்ற யானை பார்த்த உடனே குழந்தை அழுகிற குழந்தை சிரிக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ இளமையான குழந்தை என்றெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அதுபோலத்தான் சங்க இலக்கிய பாட்டு நீங்கள் சொல்லுவாங்க. சங்க இலக்கிய பாட்டெல்லாம் நேரடியாக படம் பிடிப்பது போல் இருக்கும். ஆடம்பர சொற்கள் இருக்காது, பம்பாஸ்டிக் ஸ்டைல் அங்கே நீங்கள் பார்க்க முடியாது. இயல்பு நவிர்ச்சின்வாங்க. அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே பாடுவாங்க. சோழன் போரவை பெருநெற்கிள்ளின்னு ஒருத்தன் அவன் அப்பா கிட்ட கோச்சிட்டு வந்துட்டான். நான் அந்த நாட்டில் தான் இருக்கிறான், அரண்மனையில் இல்லாமல் வந்துட்டான். சோழ நாட்டில் ஒரு ஆமூர் மல்லன், பெரிய மல்லன் மல்யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான். மல்யுத்தத்துக்கு வந்து நிற்கிற போது அவன் சவால் விடுறான். இந்த நாட்டில் என்னை வெல்றவங்க யாருன்னு கேட்குறான். இவன் இருக்கான், அவன் மகன் இருக்கான் சோழன் போரவை பெருநெற்கிள்ளி. அவன் வந்து நல்ல சண்டை போடக்கூடியவன். அவன் பேசாமல் இருக்கிறான், அந்த ஊரில் பேசாமல் இருக்கிறான். மக்கள்லாம் போய் சொல்கிறாங்க, ஐயா அவன் சவால் விடுறான், நம்ம நாட்டில் யாருமே இல்லை சண்டை போடுறதுக்கு, நீங்கள் போய் சண்டை போடணும்னா அதெல்லாம் எனக்கு வேணாம் போ, சோழ நாட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு நான் சோழ நாடாது ஒன்றாதுன்றான். வற்புறுத்தி புலவர் சொல்கிறார், உன்னுடைய நாடுப்பா அது, ஒரு நாட்டுக்கு தான் அவமானம், போய் சண்டை போடணும்னு சரின்னு சண்டை போடுறான். அந்த சண்டை போடுற பாட்டை பாடியிருக்காரு பாருங்க, அப்படியே இருக்கும். எப்படி அவன் சண்டை போடுறான்றதுக்கு ரெண்டு விஷயம். வேகமாக பஞ்ச் பண்ணுறான், வேகமாக குத்துறானா. அந்த வேகமாக குத்துறது எது போல் என்று சொன்னால் கயிற்று கட்டில், கயிற்றில் கட்டுறான் ஒருத்தன், சணலில் கட்டுறான் கயிற்று கட்டில். அவன் யார் என்றால் கயிற்று கட்ட செய்கிறவன். நாளைக்கு விழா, நகரத்தில் விழா, மழை வந்துடுச்சு, மழை வரும்போல் இருக்குது. மனைவி கருவுற்று நாளைக்கு நம்ம பிரசவம். இந்த நல்ல அந்த கயிற்று கட்டளை விட்டு காசு கொண்டாடணும் என்றால் எவ்வளோ வேகமாக அந்த கயிற்று கட்டளை நெய்வான். அதுபோல் குத்துறான்ற அந்த வேகமாக குத்துறதுக்கு. அதாவது என்ன நேரம், அந்த நேரம் என்றால் மனைவி பிரசவ நிலையில் இருக்கிறா, மழை வந்துடும் போல் இருக்குது, நாளைக்கு திருவிழா கொஞ்சம் கொண்டு போகணும் என்றால் எவ்வளவு வேகமாக அந்த நெய்வானோ அந்த கயிற்றுக்கட்டிலே, அதுபோல் அவன் முகத்தில் பஞ்ச் பண்ணுறான் என்று சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக அவன் வீழ்த்துறான். வீழ்த்தி அவன் முதுகு மேலே காலை வைத்து அந்த கையை திருப்புறான். கையை திருப்புறது எது போல் என்று சொன்னால் தென்னை ஓலையை யானை மெரிச்சிக்கிட்டான். யானை மெரிச்சு அந்த தென்னை ஓலை கிழித்து இழுக்குது இல்லையா, அதே மாதிரி இழுக்குது என்று. பசித்து பனைமுயலும் யானை போல, பசித்து பனைமுயலும் யானை போல. பசியோடு இருக்கிற ஒரு யானை இந்த தென்னை ஓலை எப்படி இழுக்குமோ அதுபோல் கையை பிடிக்கிறான். இந்த காட்சியை பார்க்கறதுக்கு அப்பா பார்க்க மாட்டேன், அரண்மனையில் உட்காந்துக்கிறானே, சீக்கிரம் வாடா இந்த சீனை பாடுறா என்று உன் மகன் எப்படி சண்டை போடுறான் என்றால் என்றைக்கோ நடந்த ஒரு விஷயம். இது மட்டுமல்ல, இதில் ஒரு இடன் அஜெண்டான்னு ஒன்று இருக்குது. இந்த அழகான காட்சியை அந்த அரசனை காதலிக்கிற ஒரு புலவர் பார்க்கிறார். பெண்பார் புலவர் நக்கண்ணையார் என்று ஒரு புலவர். அவர் மறைந்திருந்து பாரு, என்ன பெண் அல்லவா, அதை பார்க்கிறார். வெற்றி பெற்று விடுகிறான் சோழன் போரவை பெருநெற்கிள்ளி. ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க,
மன்னன் தான் வெற்றி பெற்றான்றாங்க. சில பேர் மன்னன் வெற்றி பெறல, பாயிண்டெல்லாம் அவனுக்கு தான் போச்சு, ஆமூர் மல்லனுக்கு தான் போச்சு என்று மல்லனுக்கு சொல்கிறாங்க. மல்லன் பக்கம் சில பேர் சொல்கிறாங்க, இந்த மல்லன் பக்கம் சில பேர் சொல்கிறாங்க. இவன் மன்னன் அவன் மல்லன், ரெண்டு பேருக்கும் மேலே சொல்கிறாங்க. அப்போ பாடுறாங்க. அந்த பாட்டு இருக்குது. நக்கண்ணையார் காதல் கொண்டவங்க சொல்ல முடியல, காதலை சொல்லாமல் அவனை விரும்புகிறாங்க. மன்னனுக்குத்தான் வெற்றி என்று சில பேர் சொல்லுகிறார்கள், இல்லை மல்லனுக்குத்தான் வெற்றி என்று சொல்லுகிறார்கள். யான் அறிந்தனன் அவன் ஆடாகுதலே. ஆடுனா வெற்றின்னு அர்த்தம். ஆடு ஆடு என்பவர் ஒரு சாரார், ஆடு அன்று என்பவர் ஒரு சாரார். மன்னன் வெற்றி பெற்றான் சில பேர் சொல்கிறாங்க, வெற்றி பெறவில்லை என்று சொல்கிறாங்க. யான் அறிந்தனன் அவன் ஆடாகுதில்லை, எனக்கு தெரிகிறது அவன் தான் வெற்றி பெற்றான் என்றெல்லாம் பாட்டு நமக்கு இருக்குது. இதெல்லாம் படிச்சிங்கன்னா என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி தான் நிறைய கேமராலாம் இருக்குது, பிடிச்சி வச்சுக்கிறோம் பாடுறோம். பாடல்களை படம் போல பிடிச்சு காண்பிச்சிருக்கான்னு பார்க்கும். அதெல்லாம் அந்த செய்யுளுக்குள்ள ஒரு சிறப்பு. அதுபோல தான் இந்த உணர்ச்சியாக சொல்கிறதுக்கு என்ன என்று சொன்னால், குணம் பல என்று எடுத்த லோசிலே சொல்லணுன்ற திருக்குறள்ல செல்லாமை உண்டே நினக்குறை மற்றும் வல்வரவு வாழ்வார்க்குறைன்னு ஒரு குறள் இருக்குது. அதுக்கு எழுதுறார் பரிமேடகர். வாழ்வார் இது தலைவி கூற்று, தோழி கூற்றுதான். தோழி கூற்றியது வாழ்வார்க்கு என்பதை எடுத்தலோசையால் சொல்லுக என்று எழுதுறார். அது என்ன அர்த்தம்னா, தலைவன் பிரிஞ்சு போகிறான், நீ பிரிந்து போனால் நான் இருக்க மாட்டேன், தலைவி இறந்து போவான். எனவே என்ன சொல்கிறாளாம், செல்லாமை உண்டேல் எனக்கு உரை. தோழி சொல்கிறா, அவன் போகலைன்னு சொன்னானா அதை என்கிட்ட வந்து சொல்லு. மற்ற நீ பல்வரவுன்றார். பல்வரவு திரும்பி போயிட்டு திரும்பி வரப்போகிற, எப்போ வரப்போறன்னு தெரியாது. இந்த பல்வரவு வாழ்வார்க்கு உரை என்பதை உயர்த்தி சொல்லுமா. வாழ்வார்க்கு உரை இருக்கிறவனுக்கு சொல்வா, உன்னை விட்டு பிரிந்து போயிருந்தால் நான் இறந்து போவேன், நீ பிரிந்தாலும் கூட வாழ்கின்றவள் யார் என்று சொன்னால் பரத்தையர்களாக இருப்பாங்க, உன்னை விரும்புகிறவங்க இருப்பாங்க, பொருள் கொண்டு வந்தால் விரும்புகிறவர்கள் அவனுக்கு சொல்லு என்று வாழ்வார்க்கு என்று எடுத்துரோசையாக சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அந்த குறள் தான் அந்த நாடகமாக படித்து சொல்கிற பொழுது எத்தனை அர்த்தம் வருது. அதான் அப்பா அங்கே எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கு பரிமாணம் எவ்வளோ கடத்தலை பாடம் இல்லையா, அதனால் கரெக்டாக சொல்கிறாங்க. நின்றரு அது என்ன, கொண்டை சக்கரம், சக்கரத்துள்ள குணம் பல பல குணம்ன்றார். ஆச்சரியமாக சொல்லணுமா, குணங்கள் பல, சக்கர வழிபாட்டினாலே பல நன்மைகள் என்று பல என்பதை எடுத்தலோசையால் கூறி இப்பொருள் காண்கின்றார். என்ன பொருள் என்றால், அதில் என்னென்ன பொருள், கூத்தப்பிரானது பஞ்சாக்கர பேதங்கள் ஐந்து எழுத்து இல்லையா, அந்த எழுத்து 5 எப்படிலாம் இருக்குன்னு பஞ்சாக்கர பேதம் நமக்கு தெரியும். நமச்சிவாயம் சொன்னால் ஒரு அர்த்தம், சிவாய நமன்னா ஒரு அர்த்தம், சிவாயனா ஒரு அர்த்தம் சொல்கிறோம் இல்லையா. தூள சுக்கும அதிசுக்கும் பஞ்சாட்சரங்கள். அப்படி பஞ்சாக்கர பேதங்கள் அனைத்தும் இச்சக்கரத்தை இடமாக கொண்டன. நமசிவாயன் சொல்லலாம், சிவாய நமன் சொல்லலாம், சிவாய என்று சொல்லலாம், சிவன் சொல்லலாம், சீனு சொல்லலாம் என்று பஞ்சாக்கர பேதங்கள் அத்தனையும் சக்கரத்தில் பார்க்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் படிக்கிறவர்கள் படிக்கலாம். அதனால் அமைந்த நலங்கள் பல. தூல பஞ்சாட்சரமாக நீங்கள் இந்த சக்கரத்தில் படித்தால் அதற்கு சில பலன்கள், சிவாயனம் என்று படித்தால் அதற்கு சில பலன்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தூல பஞ்சாட்சரம் என்றால் அது உலக இன்பம். உலக இன்பத்திற்கு நீங்கள் பெற வேண்டும் என்றால் தூல பஞ்சாட்சரத்தை சொல்லலாம். சமய தீட்சையில் பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆசை, பெருமானை வாழ வேண்டும் என்ற ஆசை ரெண்டும் இருந்தால் சிவாயனம்னு சொல்லலாம். எனக்கு உலக வாழ்க்கையை வேண்டாம் என்று சொன்னால் சிவாயன்னு சொல்லலாம் என்று பார்க்கணும் இல்லையா. அதெல்லாம் அந்த பேதங்கள். எப்படி நீ மனசில் எண்ணுகிறாயோ அதை கேட்டவரை ஓத வேண்டும். ஓதுகின்ற முறையும் நிற்கின்ற முறையும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி பஞ்சாக்கர பேதங்கள் பல, அவை திரு 5 எழுத்தால் குறிக்கப்படும். நமக்கு அது தெரியும், அதை சுருக்கமாக சொல்லிட்டாங்க. என்ன, சிவன் அருள் ஆன்மா திரோதாய ஆணவம் என்பனவும் அவற்றுள் சிவன் ஆன்மாக்களின் பொருட்டு செய்யும் அளவிருந்த கூத்துக்களும் பெறவுமாம் அப்படின்ட்டான். நம்ம சிவாய் என்பதில் என்னென்ன இருக்குது என்றால் உண்மை விளக்கத்தை சொல்கிறது தான். சிவன் அருள் திரோதானம் ஆன்மா எல்லாம் இருக்குது இல்லையா. சிவாய நம என்றால் சி என்பது சிவன், வா என்பது அருள், யா என்பது ஆன்மா, நா என்பது திரோதானம், மா என்பது ஆணவம். இந்த 5 பொருளும் அதில் இருக்குது இல்லையா. அந்த 5 பொருளும் சொல்லலாம் என்பனவும் அவற்றுள் சிவன் ஆன்மாக்களின் பொருட்டு செய்யும் அளவிருந்த கூத்துக்கள். அது இல்லை எழுதிக்கு முன்னாலே ஞான நடனம் ஊன நடனம் வருது இல்லையா. அதுபோல ஞான நடனமாக ஊன நடனமாக இந்த 5 எழுத்துக்களை நாம் சொல்லலாம் என்று திருவருட்பயனில் வரும். அப்படி அளவிருந்த ஆன்மாக்கள் என்று பொருட்டு செய்யும் அளவிருந்த கூத்துக்களும் இதிலே அடங்கும் அந்த 5 எழுத்து என்றார். எனவே கூத்தன எழுத்து 5 கொண்ட இச்சக்கரம் என உரைக்க வேண்டும். பாட்டில்
கொண்டை சக்கரத்துள்ளே குணம்பல என்று சொல்லிட்டு 3வது வரையில் கூத்தன் எழுத்தைந்தும் இருக்கு இல்லையா, அதை எடுக்கணும். 3வது அடியை முதல் எடுக்கணும். கூத்தன் எழுத்தைந்தும் கொண்ட இச்சக்கரம் என்று அதை சேர்த்துக்கணும். பாட்டில் மாறி மாறி வருது, சேர்த்து சொல்லணும். அப்புறம் குணம் நன்மை சொல்லணும். கூத்து என்றால் ஞான நடனம் ஊன நடனம் என இருவகை. அவை ஒவ்வொன்றும் ஐயைந்தாலே அன்றி ஐந்தைந்தா படைத்தல் காத்தல் அடித்தல் சொல்கிற பொழுது ஒன்றொன்றும் ஐந்தைந்தாக வரலாம். அன்றி தூள நடனம் சூக்கும நடனம் பரநடனம் என்று ஆதலும் 3 வகையாகவும் சொல்லலாம். அனைத்து நடனங்களும் சிறப்பு வகையால் தத்துவந்தோறும் ஆன்மாக்கள் தோறும் வேறுபாடு ஆதலும் ஆகிய பலவும் அடங்க பொதுவையில் கூத்து என்றார். எல்லாம் அவனுடைய கூத்துதான் என்றால் உலகையல்ல மறைப்பும் அவன் செய்கின்ற கூத்துதான். அருள் மட்டும் அவனுடைய கூத்து அல்ல, மறைப்பதும் கூத்துதான், திரோதானமும் கூத்துத்தான் என்று சொல்லி 4ஆம் திருமுறைக்கு உரை எழுதுகின்ற முத்தூசு அவர்கள் எழுதுகிறார்கள். உண்மை விளக்கத்தில் ஊன்று மலர்பாதம் உற்ற திரோதம் முத்தி நான்ந்த மலர்ப்பரத்தே நாடு என்று வருது. ஊன்றிய பாதம் என்பது திரோதானம் மறைப்பு, எடுத்த பாதம் என்பது அருள் என்று வரப்பொழுது என்ன எழுதுகிறார்? ஒரு காலை ஊன்றினால்தான் இன்னொரு காலை எடுக்க வேண்டும் என்பது உலக நீதி. நமக்குள்ள நாம தான், நமக்கு பெருமானு கிடையாது. அதுபோல தான் ஆடுறான், நமக்கு புரியுதுதானே ஆடுறான். ஒரு காலை ஊன்றினால்தான் அடுத்த காலை தூக்க முடியும். அதுபோல் மறைத்தால்தான் அருள முடியுமே தவிர மறைக்காமல் அருள முடியாது. எனவே முதல்ல மறைப்பை தருகிறான் பெருமான், பின்னால் அருளை தருகிறான் சொல்றது. அது முத்துசு ரொம்ப நாகரிகமாக எழுதினார். நான் வேற மாதிரி சொல்ற வழக்கம் உண்டு. ஒத்தடம் கொடுக்கணும்னு சொன்னால் உதவாங்கி இருக்கணும், அப்போதான் அப்போதான் சுகமாக இருக்கும். சும்மா ஒத்தடம் கொடுக்கணும்னா முடியாது, நல்லா உதவாங்கிட்டு இருப்பாடு. அப்பா இப்படி இப்படி சொல்ற இல்லையா, அது அடிக்கிற கைதான் அடைக்கின்றான். அடித்தது யாருன்னா அந்தம்மா தான். அணைக்கிறவன் அவதான் என்று எதுக்கு சொல்றேன்னா, பெருமான் மறைப்பு தந்தால் தானே உங்களுக்கு இன்பம். சிற்றின்பத்தை தந்துதான், புலன்பத்தை தந்துதான் அறிவின்பத்தை தருகிறான். அது ஏன் தருகிறான் என்றால் உற்ற திரோதம், எல்லாவற்றையும் மறைப்பதும் கூட அருள்தான். அதுதான் திருமந்திரத்தில் முதல்லையே திருமூலர் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள்னார். ரெண்டுமே அருள் தான். மறைப்பதும் அருள்தான், உங்களுக்கு அருள்வதும் அருள்தான், ரெண்டும் அருள்தான். அதனால் சிறப்பு வகையால் தத்துவந்தோறும் ஆன்மாக்கள் வருவதென்றால் என்னென்ன தத்துவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல பெருமான் உங்களுக்கு அருளுகிறான் என்று. தத்துவங்களை விட விட உங்களுக்கு அந்த ஞான நடத்துக்குள்ளே செல்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதாவது ஒரு வாயிற்படியை கடந்து கடந்து உள்ளே போவது போல தத்துவங்களை எல்லாம் கடந்து கடந்து பாட்டு நமக்கு இருக்கிறது. அவஸ்தைக்கு சொல்கிறாங்க. அதாவது உலா போகின்ற பவனி போகின்ற அந்த அரசன் மீண்டும் அந்த புறத்துக்கு வருகின்ற பொழுது எல்லா காவலையும் கடைதொறும் விட்டு விட்டு காவலும் இட்டு அடைவது அந்த புறம்ன்றார் இல்லையா. அதுபோல் ஆன்மாக்களுக்கு எத்தனையோ தத்துவங்களை கொடுத்திருக்கிறான். அந்த கருவிகள் எல்லாம் நாம் நீங்க வேண்டும் என்றுதான் உண்மை விளக்கம் சொல்லுகிறது. இவங்களும் சொல்கிறாங்க, தத்துவங்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல விட வேண்டிய தத்துவம் நிலம், அப்புறம் தண்ணீர், அப்புறம் நெருப்பு, அப்புறம் காற்று, அப்புறம் ஆகாயம். இதெல்லாம் எப்படி சார் விடுறது என்று என்ன முக்கியமானதான் விட சொல்கிறீங்களே என்று சொன்னால், அதாவது தேவை என்பது வேறு, ஆசை என்பது வேறு. அதாவது ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா இது கலாட்டான்னாங்க. ஒரு ஜான் வயிறு தானேங்க, எவ்வளோ வச்சுட்டான், என்ன பெரிய எவ்வளோ கலாட்டா இதுக்கெல்லாம் சாப்பிட்றது தானே. உணவு என்பது அதையும் ஒரு அளவு தான் சாப்பிடணும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உணவை குறைத்து கொள்றான். அதாவது என்ன சொல்கிறாங்க, சாவதற்காக சாப்பிடாதேன்றாங்க இல்லையா. நாம் என்ன நினைக்கிறோம், சாகாமல் இருக்கிறது சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஒரு குறிப்பிட்டதுக்கு பின்னாலே அதிகமாக சாப்பிட்டா அதுவே நமக்கு விஷம்ன்றாங்க இல்லையா. அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிடும் இல்லையா. அதுபோல் தத்துவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பெருமானிடத்திலே சிவதத்துவத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் முறை. எனவே தத்துவ முறைகளை செல்லலாம். இதனால் மேற்கூறிய சக்கரத்தின் சிறப்பு மிகுதி கூறப்பட்டது. சக்கரங்களில் என்ன சிறப்பு இருக்குது என்று 5 எழுத்தை பற்றி சொன்னான்னு பார்க்குறோம். இன்னும் ஒன்று பார்க்கலாம்னு நினைக்கிறேன், முடிவு போகலாம். சரி, நேரமாகி சார் ஸ்ட்ரிக்ட் ஆன் டைம் இல்லையா. ஓகே, அதான் 36வது மந்திரம் பார்த்துருக்குறோம். அடுத்த 16ஆம் தேதி 37வது மந்திரத்தை நாம் சிந்திக்கலாம் என்று கூறி அருமையான வாய்ப்பை தருகின்ற நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்லிக்கணும். இன்னொரு விஷயத்தை அவங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதை அவங்களே அறிமுகப்படுத்தட்டும். அவங்க ஏன்னா இல்லை இல்லை, அதாவது நேற்று உடனே அதுக்கு கிடச்சி போச்சுலேயே அந்த பிரிண்ட்டு, உடனே அவருக்கு அனுப்பிச்சிட்டார். அவர் தானே இதில் பிரிண்ட் போடணும் இங்கே அப்படின்னு அனுப்பிச்சு அவர் உடனே அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சு அப்புறம் உடனே என்கிட்ட பேசினார். பேசிட்டு ஒரு விஷயம் சொன்னார், ஐயா
மாதம் 2 நாள் என்பதை மாதம் 3 நாள் வச்சுக்கலாமான்னு கேட்டார் அவர். இது கரும்பு தின்ன கூலியான்னு கேட்குற மாதிரி இல்லையா? ஏன்னா அவர் நமக்கு கூலி கொடுத்துட்றாரு, அது வேற ஒன்றும் இல்லையா? கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலி கொடுப்பது போலன்னு எழுதுறார் பரிமேழகர்.